ஹாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ட்ராய்டு தமிழ். நாகரன். நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் டிசைனிங் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு டிசைனிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஒரு கவிதைன்றது ஒரு உணர்வோட வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை நம்ம படங்களின் மூலமாக காட்டினா அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஒரு லவ் மீம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இது சம்மந்தமாக 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோக்கு மேக்ஸிமம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். பட் இந்த வீடியோக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஆனால் இந்த வீடியோ புரியுற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதுல இருந்து நீங்க ஏதாச்சும் கத்துக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க. இல்லைன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும்.
இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும். ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனா அதோட கொஞ்சம் ஒரு பருந்து தூக்கிட்டா ஒரு தென்னைமர உயரத்துக்கு பறந்து துரத்தும். இந்த தைரியம் தான் வேணும். தெய்வத்தான் ஆகாதென்னும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.